தேமுதிக பொதுச் செயலாளராக தேர்வான உடனே பிரேமலதா நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள பிரேமலதா 4 சீட் கேட்பதாகவும் அதற்கு பாஜக 2 சீட் தருவதாக உறுதியளித்துள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது வெளிவந்துள்ளது. அதே சமயம் தற்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் பிரேமலதா விஜயகாந்த், கருணாநிதி பாணியை கையில் எடுத்து தினமும் கட்சி அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். அதேபோல் மாவட்டங்களில் இருந்து யார் வேண்டுமானாலும் கீழ்மட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட தன்னை கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசலாம் என்ற உறுதியையும் நேற்றைய தினம் அளித்துள்ளார். இதன் மூலம் எப்பொழுதும் கட்சி அலுவலகத்தில் கோலோச்சும் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள் சிலருக்கு செக் வைத்துள்ளார் என்றும் கூறலாம். தினமும் கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் பிரேமலதா விஜயகாந்தின் முடிவு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. அதேபோல் தை மாதத்திலேயே கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுத்து தேர்தல் பணிகளை இந்த முறை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என்ற திட்டத்தை கையில் எடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த்.